ஆசிரியர்னா யாரு? நம்மகிட்ட இப்படி கேட்டா கிளாஸ்ல பாடம் சொல்லி கொடுக்கற ஒருத்தர்னு தான் நம்ம மனசுல தோணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த வரையறையே மொத்தமா மாறிடுச்சு. அவங்க இப்போ வெறும் தகவல்களா கடத்துறவங்க மட்டும் இல்ல, மாணவர்கள் அவங்களாவே கத்துக்கிறதுக்கு வழி செய்யற ஒரு வழிகாட்டியா மாறிட்டாங்க. இந்த பெரிய மாற்றத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அப்போ ஒரு ஆசிரியரோட உண்மையான வேலை தான் என்ன? வெறும் தகவல்களை அள்ளி வழங்குறதா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு பகுப்பாய்வுக்கும் ஒரு அஸ்திவாரமா அமைய போகுது. நாம 4 முக்கிய விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல, ஆசிரியரோட பங்கு காலப்போக்குல எப்படி மாறியிருக்கு. ரெண்டாவது, இந்த வசதியாளர் அதாவது ஃபெசிலிட்டேட்டர்ங்கிற புது ரோல்னா என்ன. மூணாவது, ஒரு திறமையான ஃபெசிலிட்டேட்டரா மாற என்னெல்லாம் செய்யணும். கடைசியா, இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனையாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். காலப்போக்குல ஆசிரியரோட பங்கு எப்படியெல்லாம் உருமாறி இருக்கு பாத்தீங்கன்னா, வரலாற்றுல கற்பித்தலுக்கு 3 முக்கியமான மாதிரிகள் இருந்திருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். பொதுவா கற்பித்தல் பாத்திரங்களை இந்த 3 வகையா பிரிக்கிறாங்க. முதல் வகை அறிவை கடத்துறது. இதுதான் நம்மளோட பாரம்பரிய முறை. ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல். ஆனா நாம இன்னைக்கு முழுசா கவனம் செலுத்த போறது அந்த 3வது வகையான நிலைமாற்ற வகிபாகம் மேலதான். ஏன்னா இதுதான் இன்றைய காலத்தின் தேவை. இந்த ஒப்பீடு எவ்ளோ தெளிவா அந்த வித்தியாசத்தை காட்டுதுன்னு பாருங்க. பழைய அறிவை கடத்தல் மாடல்ல ஆசிரியர் ஒரு விரிவுரையாளர் மாதிரி ஒரு வழி பாதையில பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த புதிய நிலைமாற்ற மாடல்ல அவங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டர், அதாவது மாணவர்களை மையமா வச்சு பல பக்கங்கள்ல இருந்தும் உரையாடல் மூலமா கற்றலை உருவாக்குறாங்க. இது வெறும் கற்பித்தல் இல்ல, இது ஒரு கற்றல் அனுபவம். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஒரு ஆசிரியர் வசதியாளரா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இதுதான் நவீன கல்வியோட மையப்புள்ளி. இந்த ஸ்லைடோட தலைப்புல சொல்ற மாதிரி அவங்க இனிமே மேடையில நிக்கிற ஞானி இல்ல, ஆனா பக்கத்துல இருந்து வழிகாட்டுற ஒரு கைடு. அப்போ வசதியாளர் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாணவர்கள் அவங்களாவே அறிவை தேடி கண்டுபிடிக்க ஒரு சரியான சூழலை உருவாக்கி தர்றவர் தான் வசதியாளர். இங்க கவனம் கற்பிக்கிறதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு மாறுது. அதாவது நான் என்ன கத்துக் கொடுத்தேன் என்பதை விட மாணவர்கள் எப்படி கத்துக்கிட்டாங்க என்பதுதான் இங்க முக்கியம். ஒரு வசதியாளரோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? அவங்க வகுப்பறைய ஒரு ஆதரமான இடமா மாத்துவாங்க. ஒவ்வொரு மாணவரையும் கவனிச்சு அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. தொடர்ச்சியா ஃபீட்பேக் கொடுத்து வகுப்பறைக்கு வெளியேயும் கத்துக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. இதனால மாணவர்களுக்கு கிடைக்கிறது வெறும் மதிப்பெண்கள் இல்ல, ஒரு முழுமையான வளர்ச்சி. சரி, தியரியெல்லாம் ஓகே. ஆனா இத நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது? ஒரு ஆசிரியர் ஒரு திறமையான வசதியாளரா மாறணும்னா 5 முக்கியமான பணிகள் இருக்கு. இது ஒரு வசதியாளரின் கையேடுன்னு கூட சொல்லலாம். இந்த 5 பணிகளும் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளது, ஒரு தொடர்ச்சியான சைக்கிள் மாதிரி. முதல்ல கத்துக்கிற பயணத்தை திட்டமிடணும். அப்புறம் மாணவர்களை ஊக்குவிக்கணும். அதுக்கு சரியான முறைகளை பயன்படுத்தணும். கூடவே ஆடியோ விஷுவல் கருவிகளையும் பயன்படுத்தணும். கடைசியா செஞ்சதெல்லாம் சரியா வேலை செஞ்சதான்னு மதிப்பிடணும். வாங்க ஒவ்வொன்னையும் இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல திட்டமிடல். இது வெறும் பாடத்திட்டத்தை எழுதுற வேலை இல்ல. ஒவ்வொரு மாணவனும் தனித்துவமானவன்னு மனசுல வச்சு அவங்க தானா கத்துக்கிறதுக்கு தூண்டுற மாதிரி உபகரணங்களை தயார் செஞ்சு ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை வடிவமைக்கிறது தான் முதல் படி. 2வது ஊக்குவித்தல். மாணவர்களோட ஆர்வத்தை தூண்டாம எதையும் சாதிக்க முடியாது இல்லையா? அதுக்கு விளையாட்டுகள், சின்ன சின்ன நாடகங்கள், புதுமையான விஷயங்கள், நீ எதையாவது செஞ்சு அவங்களோட கியூரியாசிட்டியை தூண்டணும். நம்ம குரல், உடல் மொழியில கூட ஒரு ஆற்றல் இருக்கணும். சரியா பாராட்டுறது, சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயிக்கிறது மூலமா கற்றல ஒரு சலிப்பான விஷயமா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான பயணமா மாத்தலாம். 3வது சரியான முறைகளை பயன்படுத்துறது. அதாவது மாணவர்களை மையமா வச்ச உத்திகள். உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் மெத்தட், கலந்துரையாடல், பிரச்சனை தீர்த்தல் மாதிரி விஷயங்கள். இதுல ஆசிரியர் பேசுறதை விட மாணவர்கள் அதிகமா செயல்படுவாங்க. அவங்களே ஒரு விஷயத்துல நேரடியா ஈடுபடும்போது அது அவங்க மனசுல ஆழமா பதியும் இல்லையா? 4வது பணி ஆடியோ விஷுவல் கருவிகளை பயன்படுத்துறது. 1000 வார்த்தைகள் சொல்லாதத ஒரு படம் சொல்லிடுன்னு சொல்வாங்க இல்லையா? அது மாதிரிதான் காணொளிகள், கல்வி சுற்றுலாக்கள் மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிக்கலான கருத்துக்களை கூட நேரடி அனுபவமா மறக்க முடியாத ஒன்னா மாத்திடும். இது பல புலன்களையும் ஒரே நேரத்துல தூண்டும். கடைசியா 5வது பணி மதிப்பீடு. இது இறுதித் தேர்வு மாதிரி மதிப்பெண் போடுறதில்ல. இது ஒரு தொடர்ச்சியான பின்னூட்ட வளையம். நாம செஞ்ச திட்டமிடல்,
பயன்படுத்திய முறைகளெல்லாம் சரியா வேலை செய்யுதா, மாணவர்களுக்கு புரியுதா, இல்ல நாம எதையாவது மாத்தணுமா அப்படின்னு தொடர்ந்து சரிபார்த்து கற்றல் செயல்முறைய இன்னும் சிறப்பாக்குறது தான் இதோட நோக்கம். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வசதியாளர் மாடல்ங்கிறது நேத்து திடீர்னு முளைச்ச ஒரு யோசனை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவ வரலாறு இருக்கு. பல வருஷங்களா பெரிய பெரிய சிந்தனையாளர்களோட யோசனைகள்ல இருந்து உருவானதுதான் இது. அவங்கள சில முக்கியமானவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பிரெஞ்சு தத்துவஞானி ரூசோ அவரோட எமில் புத்தகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். உண்மையான கற்றல் மனப்பாடம் பண்றதுல இல்ல, நேரடி அனுபவத்துல தான் இருக்கு. மாணவர்கள் ஏதாவது ஒன்ன செஞ்சு பார்க்கும்போதுதான் உண்மையாவே கத்துக்கறாங்க. இதுதான் இன்னைக்கும் அடிப்படையான உண்மை. அடுத்தது சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பெஸ்டலோசி. அவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாணவனும் ஸ்பெஷல், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட திறமைகள், ஆர்வங்கள் இருக்குன்னு சொன்னார். அதனால கல்வி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும்னு வாதிட்டார். மாணவர்களை மையமா வச்ச கல்விக்கு இது ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ரூசோ, பெஸ்டலோசி மட்டுமில்ல, இவங்கள மாதிரி ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஜான் டியூவி, மரியா மாண்டெசோரின்னு ஒரு பெரிய சிந்தனையாளர் பட்டாளமே இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாணவர் மைய கல்விங்கிறது ஒரு பரந்த அறிவுசார் ஒருமித்த கருத்தோட விளைவு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன? இன்னைக்கு ஆசிரியருங்கிறவர் வெறும் தகவல்களை கடத்துற ஒரு இயந்திரம் இல்ல. அவங்க மாணவர்களோட கற்றல் பயணத்தையே வடிவமைச்சு அவங்களுக்கு வழிகாட்டி அந்த பயணத்தை சுலபமாக்குற ஒரு ஆற்றல் மிக்க வசதியாளர். இந்த பரிணாம வளர்ச்சிதான் நவீன கல்வியோட மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமா இந்த மாற்றம் இதோட நிக்க போறதில்ல. தொழில்நுட்பம் வளர வளர கற்றலும் மாறிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட, ஆசிரியரோட இந்த பங்கு மாற்றம் அடுத்த எங்க போகும்னு நினைக்கிறீங்க? செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் உலகம்னு வர்ற காலத்துல கற்றலோட அடுத்த பரிணாமம் என்னவா இருக்கும்?